இன்றைய தினம் தலைமைத்துவம் பற்றி பார்ப்போம். அந்த வகையிலே தலைமைத்துவம் என்பது ஒரு பொதுவான இலக்கை அடைவதற்காக மற்றவர்களின் ஆதரவை பெற்று அவர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தும் ஒரு சமூக செயல்முறையாகும். இது வெறும் அதிகாரம் அன்று, மாறாக குழுவி ஆற்றலை ஒருங்கிணைத்து நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கும் ஒரு கலை. தலைமைத்துவத்தின் முக்கிய பண்புகள். ஒரு சிறந்த தலைவரிடம் பின்வரும் அடிப்படை பண்புகள் காணப்பட வேண்டும். தெளிவான தொலைநோக்கு விஷன், நிறுவனத்தின் அல்லது குழுவின் எதிர்கால இலக்கை தெளிவாக வலியுறுத்தல். முடிவெடுக்கும் திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில், தனது எண்ணங்களை மற்றவர்களுக்கு தெளிவாகவும் எளிமையாகவும் புரிய வைத்தல். நம்பகத்தன்மை, குழுவினரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருத்தல் மற்றும் முன்மாதிரியாக செயற்படல். உத்வேகம் அறிதல், மற்றவர்களின் திறமைகளை வெளிக்கொணர அவர்களை ஊக்கப்படுத்தல். தலைமைத்துவத்தின் வகைகள். சர்வாதிகார தலைமைத்துவம், ஜனநாயக தலைமைத்துவம், பணியாள் தலைமைத்துவம், உருமாற்ற தலைமைத்துவம். வெற்றிகரமான தலைமைத்துவம் என்பது பிறவியில் அமைவது மட்டுமல்ல, தொடர்ச்சியான பயிற்சிகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலாகும். ஒரு நல்ல தலைவர் தனது குழுவை வழிநடத்துவதோடு பிற்காலத்தில் பல புதிய தலைவர்களை உருவாக்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங்குடன்.